இயக்குனர் வசந்த பாலன் சார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், ராஜேஷ் சார் அவருடைய மறைவு சார், நடிகர் ராஜேஷ் சாரனுடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் துறையிலுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலமாக கதாநாயகன், துணை கதாபாத்திரங்கள் பல்வேறு பங்களிப்பினை அளித்திருக்கிறார். அவருடைய இழப்பை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ரொம்ப பன்முக திறமை வாய்ந்த ஒரு நடிகர். ஆக்சுவலா பேசிக்கலா அவர் ஒரு டீச்சரா இருந்து அவர் வந்து ஒரு நடிகரா மாறி இருக்காரு. அவருடைய அந்தையில் நாட்கள் ஆகட்டும், அச்சமில்லை ஆகட்டும், கன்னி பருவத்திலே ஆகட்டும், ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். அவர் ஒரு மலையாளத்தில் மலையாளத்துக்கு ஒரு தன்மையோடு கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு நடிகர். ஆக்சுவலா ரொம்ப பன்முக திறமை வாய்ந்தவர். சின்ன கதாபாத்திரத்தை கூட அவ்வளவு உணர்ந்து நடிப்பாரு. அப்புறம் அளந்து வச்ச மாதிரி அந்த மீட்டர் கரெக்டா இருக்கும். அது ஒரு பிசுறு அந்த பக்கமும் போகாது, இந்த பக்கம் போகாது. அவ்வளோ அழகான நடிகர். ரெண்டாவது அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரைட்டரா இருந்திருக்கிறாரு. இப்ப யூடியூப்ல வந்து நிறைய மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்காரு. ஸ்கிரீன் பிளே சம்பந்தமா அவருக்கு நிறைய தெரியும். கடைசி காலகட்டத்துல திரைப்பட கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தாரு. தொடர்ந்து என்னுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு பன்முக திறமை கொண்ட ஒரு மூத்த நடிகர். ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு பெரிய இழப்புன்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய நடிப்பு மிகவும் கச்சிதமாக இருக்கும் அப்படி சொல்றீங்க. நமக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதர் வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே தன்மையான ஒரு மனிதர். உங்களுக்கும் கூட நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. அவருடனான உங்களுடைய அனுபவம் பற்றி விஷயங்கள் எதுவும் பகிர்ந்துக்க முடியுமா சார்? அதான், எனக்கு வெயில் திரைப்படத்தினுடைய பிரிவு காட்சிக்காக நான் அவரை அழைச்சிருந்தேன். அப்போ படம் பார்த்துட்டு அவருக்கு அந்த கதையின் பின்னணி, ஏன்னா அந்த விருதுநகர்ல அவரோட நிறைய நட்பு இருந்திருக்கு நண்பர்களோட. ஸோ அதனால அந்த கதாபாத்திரங்கள் எல்லாருமே எனக்கு தெரியும், உண்மைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நிறைய திரைக்கதை சம்பந்தமா பல முறை எனக்கு தொலைபேசியில என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா அப்புறம் ஒரு நண்பரா, ஒரு வெல்விஷரா எனக்கு வந்து பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல என்ன விருதுகள்லாம் வாங்குறப்ப வாழ்த்தி இருக்காரு. நான் கல்லூரி முதல்வரா இருக்கிறப்ப அவரை போய் அங்க எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியில சந்திச்சிருக்கேன். அப்பயும் திரைப்படங்கள் சம்பந்தமா, சமீபத்தில் வந்த திரைப்படங்கள் சம்பந்தமா, அப்புறம் சித்தர் பாடல்கள் சம்பந்தமா அப்படின்னு பல விஷயங்கள் குறித்து அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அவருடைய டேபிள் வந்து அவ்வளவு புஸ்தகங்களோட இருப்பதை நான் பார்த்திருக்கேன். அதை படிச்சுட்டு இருக்கிறதையும் பார்த்திருக்கேன். ஸோ அதனால அவருடைய இழப்பு வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான இழப்பாக தான் நினைக்கிறேன். அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். நிச்சயமாக சார், பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நடிகரை இழந்திருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் மிகச்சிறந்த ஒரு பன்முகத்தன்மையாளராக சினிமா மட்டும் இல்லாது எழுத்துலகிலும் நிறைய விஷயங்களை சாதித்திருக்கார். அவருடைய இழப்பு மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவர் குறித்த உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.